வரலாற்று சான்றுகள் இவைகளிலிருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடையிலே வாணிகிஷன் அடுத்த பகுதியாக வரவேற்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். சோதிடம் என்பது அறிவியலின் ஒரு பகுதிதான் என்று இன்றைக்கும் கூட பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு அறிவியல் அறிஞர் அதனை மிக கடுமையாக மறுத்திருக்கிறார். இந்திய அரசினுடைய விஞ்ஞான் பிரச்சார சபா என்கிற அறிவியல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த ஒரு பிரிவில் பணியாற்றுகிற அறிவியலாளர் த.வி. வெங்கடேஸ்வரன் அறிவியல் தொடர்பான பல நல்ல நூல்களை தமிழில் அவர் தந்திருக்கிறார். இவர் இந்த ஜோதிடம் அறிவியல் தொடர்பான கேள்விக்கு விடையளிக்கிற போது கவனமாக ஒன்றை சொல்லியிருக்கிறார். நான் இந்த விடையை நான் பணியாற்றுகிற அந்த விஞ்ஞான் பிரச்சார சபா சார்பில் சொல்லவில்லை, தனிப்பட்ட முறையில் தான் இந்த விடையை நான் தருகிறேன் என்று கூறி அந்த நேர்காணலில் அது பற்றிய விளக்கங்களை அவர் தந்திருக்கிறார். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் 2011ஆவது ஆண்டு ஏப்ரல் மாதம் அம்ருதா என்கிற ஒரு மாத இதழில் அவருடைய நேர்காணல் வெளியாகி இருக்கிறது. சத்யாபாலு என்கிறவர் நேர்காணலை தொடுத்திருக்கிறார். அப்போது அவர் கேட்டிருக்கிற கேள்வி, ஜோதிடம் என்பது இந்திய அறிவியலின் ஒரு பகுதி என்று சொல்லப்படுவது பற்றி உங்கள் கருத்து என்ன? வேத கணிதம் என்பதை நீங்கள் வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் என்பதை எப்படி பார்க்கிறீர்கள் என்கிற 2 கேள்விகள். ஏராளமான கேள்விகளுக்கு அவர் விடை சொல்லியிருக்கிறார். அதில் குறிப்பாக இந்த 2 கேள்விகளுக்கும் அவர் சொல்லியிருக்கிற விடை நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கிற ஒன்றாக இருக்கிறது. அவர் அறிவியல் பார்வையில் இந்த கேள்விக்கு தன்னுடைய விடையை மிகச் சரியாக சொல்லியிருக்கிறார். அதாவது சோதிடம் என்பது அடிப்படையாக ராசி கிழமை என்கிற 2ஐயும் சார்ந்து நிற்கிறது. ஆனால் இந்த 2ம் இந்திய மரபில் இலக்கியங்களில் எங்காவது இருக்கிறதா என்று தேடி பார்த்தால் கிடைக்கவில்லை என்பதுதான் அவருடைய முதல் கூற்று. இந்த ராசி என்பது இல்லாமல் சோதிடம் இல்லை. நீங்கள் சோதிடத்தை தொடங்கும் போதே இன்னாருக்கு இன்ன ராசி என்றுதான் தொடங்குவார்கள். அந்த ராசி பற்றிய குறிப்புகள் தமிழ் இலக்கியங்களில் எங்காவது இருக்கிறதா என்றால் சங்க இலக்கியத்திலோ அதற்கு பிறகு வந்த 12 கீழ்கணக்கு நூல்களிலோ எந்த இடத்திலும் ராசி என்பது பற்றிய எந்த குறிப்பும் இல்லை. அதாவது இந்த ராசி வட்டம் என்று கற்பனை செய்து நெடுநல் வாடையிலே இருக்கிற அந்த கட்டிலில் இருக்கிற ஒரு வட்டம் பற்றி சொல்லப்படுகிறதே தவிர அதிலும் கூட ராசி என்கிற சொல் இடம்பெறவில்லை. கிபி 4ஆம் நூற்றாண்டு வரையில் அப்படி எதுவும் இல்லை என்று அறிவியல் அறிஞர் த.வி. வெங்கடேஸ்வரன் அவர்கள் சொல்லுகிறார். அவர் கூறுகிற காரணம் சங்க இலக்கியத்திலே மட்டும் இல்லை, வேத நூல்களிலும் கூட ராசி பற்றி எந்த குறிப்பும் இல்லை. அப்படியானால் ராசியை மையமாக வைத்து சொல்லப்படுகிற சோதிடம் எப்படி இந்திய அறிவியல் அல்லது இந்திய மரபுக்கு தொடர்புடையதாக இருக்கப்படும் என்று அவர் கேள்வியை எழுப்புகிறார். அடிப்படையில் இதுதான் இதன் மையம் என்றால் அந்த சொல்லே எந்த இலக்கியத்திலும் எந்த வேதத்திலும் இடம்பெறவில்லை. ஆகையினால் இது இந்திய மரபாக இருக்க முடியாது என்பது ஒன்று. இரண்டாவதாக கிழமை என்பது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் என்று நாம் சொல்லுகிறோம், அதுதான் வாரம் என்று பெயர். இந்த கிழமைகளை குறிப்பிட்டு சொல்லுவதும் கூட இந்த மன்னர் இந்த ஆண்டு இந்த மாதம் பதவியேற்றார் என்றுதான் கல்வெட்டுகள் சொல்லுகின்றனவே தவிர செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை என்கிற கிழமையை குறிக்கிற மரபு முதலாக கிபி 473ஆம் ஆண்டு கல்வெட்டிலே தான் கிடைக்கிறது என்கிறார். அது 5ஆம் நூற்றாண்டு. எனவே எந்த இடத்திலும் இந்த செவ்வாய் புதன் போன்ற கிழமைகள் குறிக்கப்படவில்லை. அப்படியானால் இது இந்திய மரபுக்கு தொடர்புடையது அன்று என்பதும் தெளிவாகிறது. ஆகையினால் இது இந்திய மரபோடு ஒட்டியதில்லை என்று சொல்லும் அவர் பல்வேறு அறிவியல் காரணங்களினால் இந்த சோதிடம் என்பது அறிவியலும் இல்லை என்பதை தன்னுடைய பேட்டியில் நிறுவுகிறார். இப்படிப்பட்ட கருத்துக்களை பகுத்தறிவாளர்கள் பல ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருந்தாலும் அறிவியலாளர்கள் கூறுகிற போது அதற்கு இன்னொரு கோணமும் இன்னொரு பார்வையும் கிடைக்கிறது. இந்த பகுத்தறிவாளர்கள் சொல்லுகிற நேரத்தில் இவர்கள் கடவுள் நம்பிக்கையற்றவர்கள், எனவே சோதிடத்தை மறுப்பார்கள் என்கிற பொதுவான கருத்து இருக்கிறது.
ஆனால் அறிவியலாளர்கள் அத்தனை பேரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று சொல்ல முடியாது. எப்படி இருந்தாலும் அவர்கள் அறிவியல் பார்வையில் இதனை ஏற்க இயலாது என்பதை எடுத்து காட்டுகிறார்கள். அதுபோலவே வேத கணிதம் என்பது இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பேசப்படுகிறது. வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் தான் இருக்கிற எல்லா கணிதங்களிலும் பழைய முறை. ஆகையினால் உங்கள் விஞ்ஞானம் இன்றைக்கு கண்டுபிடித்து கொண்டிருக்கிற உண்மைகளையெல்லாம் எங்களினுடைய வேத கணிதம் எப்போதோ சொல்லிவிட்டது என்று சிலர் கூறத் தொடங்கி இருக்கிறார்கள். இந்த இடத்தில் வேத கணிதம் பற்றியும் அவர் தன்னுடைய விடையை அந்த நேர்காணலில் கூறியிருக்கிறார். இந்த வேத கணிதம் என்கிற அந்த தொடரே பிழையானது என்று அவர் எடுத்த எடுப்பிலேயே சொல்லியிருக்கிறார். வேதத்துக்கும் கணிதத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்த வேத கணிதம் என்று இவர்கள் சொல்லுவதெல்லாம் கணக்கிடும் முறையில் ஒரு சின்ன உத்தியை தருகிறது, அவ்வளவுதான். 2 எண்களை பெருக்கினால் நாம் எப்படி பெருக்குவது என்று அறிவியலில் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முறையை வைத்திருக்கிறோம். அப்படி இல்லாமல், அதாவது 12 12 இரண்டையும் பெருக்கினால் 144 வரும். அப்படி இல்லாமல் 10 10 100 என்று முதலில் பெருக்கிக் கொண்டு பிறகு 10 2 20 இப்படி கூட்டி 44 மொத்தம் 144 என்று சொல்லுவது ஒரு வகையான உத்தி, ஒரு கணக்கினுடைய ஒரு வழியே தவிர இது வேத கணிதம் இல்லை. அது மட்டுமல்லாமல் வெறும் கூட்டல் கழித்தல் பெருக்கல் அதோடு கணிதம் முடிந்து போய்விடுமா? இன்றைக்கு இருக்கிற அல்ஜீப்ரா என்பதற்கும் கால்குலஸ் என்பதற்கும் வேத கணிதத்திற்கும் என்ன தொடர்பு என்று கேட்கிறார். அல்ஜீப்ராவுக்கு வேத கணிதத்தில் எங்கேயாவது வழிமுறைகள் இருக்கின்றனவா என்று கேட்கிறார். கணிதம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி பெற்றிருக்கிறது. வேத கணிதத்திலே வெறும் கூட்டலும் கழித்தலும் என்று சொல்லுகிறார்கள். சரி, அதற்கு எப்படி வேத கணிதம் என்று பெயர் வந்தது? சமஸ்கிருதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதுனாலே அதனை வேத கணிதம் என்று சொல்லுகிறார்கள். சமஸ்கிருதத்திலே இருக்கிற எல்லாமே வேதம் என்று ஆகிவிடுமா? அதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். அவர்களே அப்படித்தான் காரணத்தை சொல்லுகிறார்கள். சமஸ்கிருதத்தில் இருக்கிற காரணத்தால் இதனை வேத கணிதம் என்று சொல்லுகிறோம் என்கிறார்கள். சமஸ்கிருதத்தில் இருப்பதெல்லாம் வேதமாகாது. இன்னொன்றும், சமஸ்கிருதத்தில் அது இருக்கிறதா என்பதும் கேள்விக்குரியது. அந்த எழுத்து முறை பிழையாக இருக்கிறது என்பதையும் அறிவியலாளர் வெங்கடேஸ்வரன் எடுத்து காட்டுகிறார். தமிழில் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக எழுதுவோம். சமஸ்கிருதத்தில் வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதுவார்கள். அரபி மொழியில் வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதுவார்கள். ஜப்பானியர்கள் மேலிருந்து கீழாக எழுதுவார்கள். ஆனால் இவர்கள் காட்டுகிற வேத கணிதம் சமஸ்கிருத மரபுக்கு எதிராக இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமே எழுதப்பட்டிருக்கிறது. 123 என்பதை சமஸ்கிருதத்தில் 321 என்றுதான் வலப்பக்கத்திலிருந்து எழுதுவார்கள். எனவே அதுவே அடிப்படையில் பிழையாக இருக்கிறது என்று இந்த செய்திகளையெல்லாம் மிகச் சரியாக தன்னுடைய நேர்காணலில் அறிவியலாளர் வெங்கடேஸ்வரன் அவர்கள் விளக்கியிருக்கிறார்.